ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழகத்தின் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். துக்ளக் ஆண்டு விழா தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம். துக்ளக் ஆண்டு விழாவில் மீண்டும் ஒரு முறை அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய பேச்சிற்கு வழிவகுத்திருக்கிறது. திரு குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி என அழைக்கப்படுபவர், தமிழகத்தின் பல அரசியல் கணக்குகளுக்கு பின்னால் இருந்து வித்திடுவர் அப்படின்னு ஒரு புகழாரமும் சூட்டுவார் சிலர், இகழ்ச்சியும் சிலர் செய்வர். அப்பேற்பட்டவர் துக்ளக்குடைய ஆசிரியர். அவர் பேசிய விஷயம், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரணும், சேர்ந்தாதான் திமுகவை தோற்கடிக்க முடியும். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடி போன்ற ஒரு தலைவர் இருக்கும் வரை அது நடக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி இல்லாமல் அமையதோ வாய்ப்பு இருக்கோ? அதற்கான முயற்சிகள் போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டில் குருமூர்த்தி பற்றிய, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பற்றியது, ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் அவர் பெரிய அளவு சாதித்தவர். அவர் எமர்ஜென்சி எதிர்த்தவர், ராஜீவ்காந்திக்கு ஊழலை அடித்தவர், இப்படி அகில இந்திய அளவில் அவருக்கு பெரிய வரலாறு இருக்குது. தமிழகத்தில் அவர் பெருசாக சாதித்ததாட்டு நான் கருதலை. துக்ளக் 96ல் அவர் ரஜினிகாந்த் அந்த இதுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணார். குருமூர்த்தி அதில் ரோல் ப்ளே பண்ணலைன்னு தான் நான் கருதுகிறேன். சசிகலாவை யாரும் எதிர்க்க முடியாத போது ரவீந்திரன் துரைசாமி எதிர்த்தான். உங்களுக்கே தெரியும், கடைசி வரை எதிர்த்தான். இன்றைக்கும் சசிகலாவையும் தினகரனையும் செக்ரிகேட் பண்ணி தான் தினகரன் என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த ஃபெசிலிட்டேஷனை நம்ம பண்ணணும். அந்த காலகட்டத்தில் யாரும் சசிகலாவை எதிர்க்க முடியாது. ஹிண்டு ராம், சந்தாலியா, தினத்தந்தி, அவர் பாலசுப்ரமணிய ஆயத்தனார், இவங்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையார்ட்ட பூச்செண்டு கொடுத்த போது குருமூர்த்தி தெள்ள தெளிவாக எக்கனாமிக் டைம்ஸில் சசிகலா அம்மையார் அரசியலுக்குள்ளே கூடாது, சரியில்லைங்கிறத சொன்னார். அது மட்டும் இல்லை, நானும் துக்ளக் குருமூர்த்தி அவரோட கருத்தை, நானும் மோடிக்கு என்ன ஓட்டம் எனக்கு தெரிஞ்சதுனால என் கருத்தையும் கவர்னர் வரமாட்டார், பதவியேற்புலாம் நடக்காதுங்கிறத சொன்னேன். ஸோ குருமூர்த்தியை பொறுத்தளவில் நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறது, மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் அவருடைய அரசியல் வாழ்வில் மிகப்பெரியதாக நான் கருதுகிறேன். அவர் மட்டும் அதை பண்ணலைன்னா மீண்டும் 10 ஜன்பாத்து கையில், இந்திரா காந்தி குடும்பத்து கையில், சோனியா காந்தி கையில் நாடு போயிருக்கோம். அன்னைக்கு சவுகானுக்கு ஆசை இருந்தது, தென் வசுந்தரா ராஜிக்கு ஆசை இருந்தது, ரமன் சிங்க்கு ஆசை இருந்தது. எல்லாருக்கும் ஆசையும் காட்டி இந்த 4 பேரில் ஒருத்தர் மாதிரி தான் மோடிங்கிறத மேலிட பாஜக தலைவர்கள் கருதின போது, இல்லை மோடிங்கிறவர் வந்தால் தான் இந்த நாடு சோனியா கிட்ட போகிறதுலேருந்து காப்பாற்ற முடியுங்கிறதுல செய்தது சத்திரியன் குருமூர்த்திங்கிறதுல எனக்கு அவர் மேலே பாராட்டும் மதிப்பும் என்னைக்கும் உண்டு. பல விஷயங்கள் அவர்கிட்ட நான் மாறுபட்டும் இருக்கிறேன், அதுவும் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியவன் தான். கடைசியாக மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அவர் அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு கூட்டணிக்கு வரல, அது இதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறார். ஓகே, அவரோட ஒரு பார்வை, அது என்னோட பார்வையில் எனக்கு அதில் மாறுபாடுகள் இருக்குது. 2+2 அரசியல் என்றைக்குமே அது 5 ஆட்டும் போகலாம், 3 ஆட்டும் போகலாம். இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் பாஜக கூட்டணி வச்சா அது சீமான கடுமையாக வளர்த்து விட்டுறோம். சீமான் சீன முங்கில் மாதிரி ஜம்ப் பண்ணுன்றார்ல, அந்த ஜம்பிங் சீமானுக்கு கிடச்சிரும். இன்னைக்கு பாஜக எடுத்திருக்கக்கூடிய 18% வாக்குகளும் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன 50 வருஷம் ஆகுது அவர் இறந்து போய், ஒரு பெரிய தேசிய சக்தியாக நின்றவர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், எல்லா சமுதாயமும்
அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட பேரம்பேத்திகள், மகன் மகள்கள், அந்தந்த வயசில் அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு தக்கன இருப்பாங்க. அவங்க தான் இன்னைக்கு அண்ணாமலை. அப்படி ஒரு தேசிய குடும்பத்திலிருந்து வந்த அண்ணாமலை, அந்த உணர்வு மையமாக கொண்டு வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை, அந்த உணர்வை காமராஜ் இறக்கும் வர முழுமையாக கொண்ட ஒரு சமுதாயத்தை, கொங்கு வேளாளர்கள் என்ற சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு 18% வாக்களை எடுத்திருக்காப்புல. இந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போகும்னு நான் நினைக்கல. அது நான் ஐ டிஃபர் வித் ஆடிட்டர், துக்ளக் எடிட்டர் எஸ் குருமூர்த்தி. அது எனக்கு என்னோட பார்வை. அவர் இந்த இடத்துக்குள்ள என்ன பார்க்குறாருன்னா, ஓரளவு எடப்பாடி முபாரக் கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு, முஸ்லீம் சிறைக்கைதி விடுதலைக்கு தீர்மானம் போடுறாரு. இந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு சாஃப்டா உள்ள செங்கோட்டை மாதிரி ஒருத்தர் தலைமையில் வந்தால் அது போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு குருமூர்த்திக்கு இருக்குது. அது பன்னீர்செல்வம் மாட்டு இருக்கலாம். பன்னீர்செல்வமும் ஃபிட் அண்ட் ப்ராப்பர் பர்சன் தான், ஜெயலலிதா அம்மையாரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். அந்த மாதிரி அதிமுகங்கிறது எடப்பாடி மாதிரி முபாரக்குக்கு திண்டுக்கல் சீட்டு அந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் கையில் இருந்தால் பெட்டருங்கிறது குருமூர்த்திக்கு கணிப்பு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் இன்னைக்கு அதிமுக பொதுச்செயலாளராக இருக்கார். ரெட்டலைக்கு அவர் தான் ஜவாப்தாரியாக இருக்கிறாரு. அவர் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக பாஜக மைனஸுங்கிறத தெளிவாக இருக்கிறாரு. அவருடைய செய்தி தொடர்பாளர், அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் தெளிவாக இன்னைக்கு குருமூர்த்தி கருத்தை சொல்லும்போது, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் கருத்துங்கிறாரு, கட்சி எடுத்த தீர்மானங்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள அவர் குருமூர்த்தி எடப்பாடி தான் எதிராக இருக்கிறாரு. உள்ள தோத்து போனால் தன்னோட தலைமை பெயரும், தன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. கட்சி செங்கோட்டையன் கையிலையோ வேலுமணி கையிலையோ ஓபிஎஸ் கையிலையோ பெயரும். மீண்டும் பொது தலைவராட்டு ஓபிஎஸ்சி ஏற்றுக்குவோம், அவர் ஒரு அக்செப்டபிள் ஃபேஸ்ன்னு அவர் கையில் கூட பெயரும். தன்னை விட்டு அது தோத்தா பெயருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது தான் குருமூர்த்தியோட குற்றச்சாட்டு. ஆனால் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுறதுக்கும் பாஜக கூட்டணி கூடாது என்ற அவருடைய எண்ண ஓட்டத்தையும் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த கட்சியின் முடிவுங்கிறார். ஸோ இவங்க இந்த கட்சியின் முடிவு தான் பாஜக கூட்டணி வேண்டாங்கிறது தான் தொடர்ந்து வலியுறுத்துவாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கும்னு நான் நினைக்கல. காரணம், அவர் 2021 தோல்விக்கு 18% 13+5 கிறிஸ்தவ முஸ்லீம்கள் என் பிளாக்கா முக ஸ்டாலின் சைடு கன்சால்டேட் ஆனதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கன்சல்டேஷன் ஒரு வேளையில் ஸ்டாலின் 47 50 கூட கொண்டு போயிடுவாருங்கிற அச்சம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க கணக்கு திமுக அணியை உடைச்சாதான் இவங்க வெற்றி பெற முடியுங்கிற கணக்குக்குள்ள அவங்க போகிறாங்க. அந்த வகையில் அவங்க இந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுக்குள்ள அவங்க பாஜக கூட்டணிக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, ஜாதிய முரண்பாடை எதிர்த்து அடிக்கணும். குருமூர்த்தி எல்லாம் துக்குளங்களை எழுதணும். மத முரண்பாடு மட்டும்தான் இருக்கா, ஜாதிய முரண்பாடு இல்லையாங்கிறத சத்திரியன் குருமூர்த்தி எழுதணும். நீங்கள் சசிகலாவை எதிர்த்த சத்திரியன் குருமூர்த்தி எடப்பாடி எதிர்க்கிறதா உங்களுக்கு என்ன பெரிய இதான்? நான் வெள்ளாள கவுண்டர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கிறத துக்குளக்கு அதை பிரசுரிக்கணும், ஹைலைட் பண்ணணும். நான் வன்னியரெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கிறத துக்ளக்கு எழுதணும், ஹைலைட் பண்ணணும். மக்கள் மத்தியில் அது போய் சேரணும். நீங்கள் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக மைனஸ்ன்னா உங்களுக்கும் நாடார்கள் உங்களை டெபாசிட் இழக்க வச்சிருக்காங்க. ரவீந்திர சாமி சொல்லி அடிச்சிருக்கிறான். 2024 எடப்பாடியை நாடார்கள் டெபாசிட் இழக்க வைப்பாங்கன்னு தேர்தலுக்கு முன்னே சொல்லி களத்தில் இருந்து ஒர்க் பண்ணி நாடார்களுக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலையில் எந்த பலனும் இல்லை, அது வேஸ்ட்டு. அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுனால நாடார்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதை ஒடிச்சு கட்ட வேண்டியதான் நாடாருக்கு கடமைங்கும் போது கன்னியாகுமரியில் 4% டெபாசிட் இழப்பு, திருநெல்வேலியில் 8% டெபாசிட் இழப்பு, தூத்துக்குடியில் 15% டெபாசிட் இழப்புன்னு நாடார்கள் சமுதாயம் எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டலையை டெபாசிட் இழக்க வச்சது. அதை இன்னும் துக்ளக்கில் செய்தி பண்ணலையே ஐயா குருமூர்த்தி அவர்கள் பண்ணணும். அப்ப நீங்க மத முரண்பாடு இருக்குன்னு எடப்பாடி பாஜக சொன்னா ஜாதிய முரண்பாடு உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லணும். அண்ணாமலை மட்டும்தான் ஓங்கி அடிச்சாரு, 2 ஜாதி கட்சியாட்டு போயிட்டு இங்க அட்டவணை பிரிவு மக்கள் அதிகாரத்தை பெற முடியல, இங்க பரவலா வாழக்கூடிய சமூகங்கள் அதிகாரத்தை பெற முடியலன்னு அண்ணாமலை மட்டும்தான் ஓங்கி அடிச்சாரு. அவரு லண்டனுக்கு போகும் முன்னாடியே எடப்பாடிய நோண்டி நொங்கு எடுத்து தான் போனார். அதுக்கு யாருமே இதுவரை பதில் சொல்ல முடியலைங்கிறதும் உண்மை. டெல்லி பாஜகவும் அதற்கு எதிர்கருத்தை ஒன்றும் சொல்லலை. ஏன்னா கூட்டணிக்கே வரமாட்டாங்கிற நம்ம பாஜக டிஃபெண்ட் பண்ணி என்ன அவசியம் உண்டு? ஒரு சிலர் பாஜக அதிமுக கூட்டணிகள்லாம் செவருகிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. வெறும் வெத்து செவருகிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அதையும்
குருமூர்த்தி அழகா அடிச்சிட்டாரு. நீங்க நாடு மதம் பற்றுதல், இந்த நாடு மெஜாரிட்டி பற்று, இந்த நாட்டின் தன்மையை மாற்றணும்னு ஒரு உக்கிரத்தோட கமிட்மெண்டோட வந்தாங்க. கேசவனா இருக்கிறாரு. அதனால எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் இருந்தாரா? தமிழிசைக்கு மட்டும் இப்படி வேத்து வெடியுது. எடப்பாடி அண்ணே, ஜெயக்குமார் அண்ணே இப்பவும் அழுதுருவாங்க. இப்பெல்லாம் அழுதுருவாங்களே, ஒட்டுமொத்த கட்சியின் முடிவுன்னு ஜெயக்குமார் சொன்னதும் ஒப்பாரி வச்சு அழுவாங்க டாக்டர் தமிழிசை அம்மையார். அப்ப நீங்க மோடிக்கு என்ன நன்மை பண்றீங்க? மோடியால 2 கவர்னர் பதவி வாங்கிக்கிட்டு உங்க சுயநலத்துக்காக எடப்பாடியை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு இப்படி உங்களுக்கு நன்றி கட்டத்தனம் இல்லை? நீங்க லாயலா நின்னீங்க சசிகலா அம்மையார் விஷயத்துல, அதுக்கு மோடி உங்களுக்கு ரிவார்ட் பண்ணாங்க. நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர்னா நடராஜன் குரூப் இன்னொரு தலைவர் இருந்தாங்கன்னா உங்களை மாதிரி செடியா நிற்க முடியாது. பாராட்டுறோம், வாழ்த்தணும். எங்க கருத்து, நான் கண்ணன் கோசல்ராம், எங்க டீம் நீங்க பாஜக, நாங்களும் அந்த உணர்வு உள்ளவங்க போது நின்னீங்க. அதை பாராட்டணும், வரலாறு. அதை நாம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க எடப்பாடி அண்ணே, ஜெயக்குமார் அண்ணேன்னு சொல்றீங்களே, அவர் தான் ஒட்டுமொத்த அதிமுக முடிவு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன, வாட் டஸ் இட் மீன்? குருமூர்த்தி சொல்ற மாதிரி தானே நீங்க கெஞ்சி கெஞ்சி கீழே இறங்கி போய் பாஜக ஒண்ணுமில்லைன்னு சீமான வளர்த்து விடக்கூடிய வேலையை பாக்குறீங்களா? நீங்க ஆர்கே நகர்ல எப்படி சீமான் வளர்ந்தாரு? தமிழ் தேசியம்னு சொல்லி கலைக்கூட்டத்தை கேண்டிடேட்டாக போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழ் தேசியர்கள்னு எல்லாம் கொண்டு வர வச்சு, அது தினகரனே 50% வாக்கெடுத்து ரெட்டலையும் உதயசூரனையும் காலி பண்ணி மேலே போகும்போது கீழ்மட்டத்தில் இந்துத்துவாவோட தமிழ் தேசியத்துக்கு அதிக வாக்கு வர்றதுக்கு கோட்டை விட்டது தமிழிசை அம்மையார் தானே. இப்பவும் ஈரோடு கிழக்கில் நிற்க விடாமல் பண்ணி, அது அவரை மட்டும் குறை சொல்லலை, தெரியாமல் ஒருத்தர் நான் குறை சொல்ல மாட்டேன். இப்போ பலரும் பண்ணி சீமான் இன்னைக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற ஓட்டர்ஸ் மத்தியில் பெருசு அளவுக்கு வளர விடுறீங்க. ஏன் விஜய் கூட இன்னைக்குள்ள அறிக்கையில் அதிமுக சேர்த்து அடிக்கிறாரு. அப்போ எடப்பாடிக்கு இமேஜ் இல்லை, எடப்பாடிக்கு பல சம்பவங்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு, எடப்பாடியை வச்சு தேராது, எடப்பாடியை முன்னிறுத்தினா அது சீமான் போன்றவங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்குங்கிறது விஜய்க்கு தெரியுது. ஆனால் நீங்கள் உங்கள் பக்கமே வராத 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பிஜேபி மைனஸ், மத்திய அரசு நிதி கொடுக்கல, முஸ்லீம் சிறை கைதிகளை விஷயத்தில் பாஜகவை டார்கெட் பண்ணிக்கிட்டெல்லாம் அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அண்ணே கூட்டணி சொல்லக்கூடாது அண்ணேன்னு சொன்னீங்கன்னா அது பாஜகவை எவ்வளவுக்குள்ள அசிங்கப்படுத்துது, எவ்வளவுக்குள்ள கீழ்நிலை கொண்டு போகுது. ஆர்கே நகரில் பண்ண அதே வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கரெக்டாக சொன்னது, தமிழிசை அம்மையார் போன்றவங்களுக்கு தான் இந்த இதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் எடப்பாடி வரமாட்டார், எடப்பாடி நம்மள மைனஸ் நினைக்கிறாரு. அவர் மைனஸ்ங்கிறத நம்ம சொல்லணும். இன்னும் வருவாருன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. குருமூர்த்திக்கும் சேர்த்து சொல்றேன், நான் துக்ளக்கில் எழுதணும். பிற ஜாதிகள் எடப்பாடிக்கு எதிராக இருக்குது. ரவீந்திரன் துரைசாமி போன்ற மோடி லாயலிஸ்டுகளால பல சமூகங்களை திமுக அதிமுக அரசியல்ல பலன் பெறாத சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணி பிஜேபிக்கு கொண்டு வர முடியும். நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். மோடிக்கு பிஎம்ஓக்கு நான் அசூரன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கிறேன். எனக்கு 29 மோடி ஜெயிக்கணுங்கிறதா என் நோக்கம். அந்த வகையில் குருமூர்த்தியோட கருத்து பெரும்பாலும் எனக்கு ஏற்புடையதுதான். அவரை நான் பாராட்டுறேன், மதிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மோடியை பிரதமர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு சோனியா குடும்பத்தில் போகாமல் உதவணுங்கிறதே நான் சொல்லத்தான் செய்கிறேன். மீண்டும் இப்போ செய்ய வேண்டியது பாஜக தரப்பு எடப்பாடிக்கு உள்ள ஜாதிய முரண்பாடை ஹைலைட் பண்ணணும். ஏன் பிராமணர்கள் எடப்பாடியை ஒதுக்கிக்கிட்டு தான் தென் சென்னையில் தாமரையை 2வது கொண்டு வந்தாங்க, வட இந்திய பிறமொழியாளர்கள் மத்திய சென்னையில் 2வது கொண்டு வந்தாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முடிஞ்ச இடைத்தேர்தலில் 156 175வது பூத்தில் பை எலெக்ஷனில் பாஜக கூட்டணி என்பதனால வட இந்தியர்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த பூத்தில் அதிமுக ரெட்டல் லீடிங். இந்த 2 பூத்தில் தான் லீடிங். ஜெயக்குமார்ல போன இடைத்தேர்தலில் அதிமுக 2 பூத்துல தான் லீடிங். அந்த 2மே பாஜக இருக்குன்றதுக்காக அதிக வட மாநிலத்தவர் ஓட்டு போட்டதால் வந்த லீடிங். அதுதான் இங்க நடந்தது. அப்போ இதை எடப்பாடிக்கு நான் சவால் விட்டு சொல்றேன். நீங்க யாரை தூண்டி விட்டு கேஸ் போட்டாலும் இதெல்லாம் ஆதாரத்தோட கொடுத்து நான் நிரூபிப்பேன். அதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை. 156வது பூத்து 175வது பூத்து, இந்த 2 பூத்துலையும் பாஜக கூட்டணியோட லீடான 2 பூத்து இதுதான். இதுல இன்னைக்கு 156வது பூத்துல தமிழ் மாநில காங்கிரஸ், வட இந்தியர்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் லீடா இருக்குது. வட இந்தியர்களும் கொங்கு வேளாளர்களும் இருக்கக்கூடிய 175வது பூத்தில் 26% 26% 2 கட்சியும் சேர்ந்து எடுத்திருக்குது, தனித்தனியாக எடுத்திருக்குது, 2 ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. அப்போ பாஜக இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிறது தான் 100% உண்மை. நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இந்த வட இந்தியர்
ஜாஸ்தி இருந்து பாஜக லீட் பண்ண பூத்தில் இன்னைக்கு திமுக லீட் பண்ணும். திமுக லீட் பண்ணும் இன்னைக்கு. அதிமுக விட்டுட்டு திமுக கூட அவங்க ஓட்டு போடுவாங்க. நிற்கிறது சீமான். அப்போ அவரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸை மாத்துறாரு. சீமா என் சகோதரங்கிறதுக்காக நான் பொய்ய சொல்லலாம் நிற்க முடியாது. சீமானை பற்றி புறக்கணிக்க வாய்ப்பு இல்லையா? யாரு? அவர்கள் வேற ஏதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கூட போட வாய்ப்பு இல்லை, திமுகவுக்கு தான் போடுவாங்க. அவர்களை காங்கிரஸும் திமுகவும் சீமானுக்கு சீமான் என்ன சொல்லுவாரு, பட்டேல் இருக்க புகழ் வாவுசிக்கா இல்லம் பாரு, வேலுநாச்சியாருக்கு ஏன் புகழ் இல்லை, ஜான்சி ராணிக்கு புகழும் பாரு, உங்களுக்கு விவேகானந்தர்னா எங்களுக்கு வள்ளலாரும் பாரு. அப்போ விவேகானந்தர், ஜான்சி ராணி, தென் இவர் சத்ரபதி சிவாஜி எல்லாம் மகாராஷ்டிராவில் சீமான் பேசினா நமக்கு நல்லது, சீமானுக்கு நம்ம பாராட்டலாம். பட் இங்கே பேசுவார். இங்கே பேசும்போது காங்கிரஸ்காரங்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வட இந்தியர் ஓட்டை தெளிவாக உதயசூரியனுக்கு போல் பண்ணுவாங்க. அப்போ பிஜேபிக்கே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை திமுகவுக்கு போல் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஒரு வாய்ப்பை பிஜேபியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் செய்யலாமா? அருந்ததியர் ஓட்டு யாருக்கு விழுந்தது? நமக்கு கணிசமான அளவு முருகன் அருந்ததியர்லாம் இருக்கிறாப்புல. இப்போ அருந்ததியர் ஓட்டு யாருக்கு விழும்? இன்னைக்கே மதிவேந்தன் அருந்ததியர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறாரு. இந்த கன்சால்டேஷன் அவங்க ஒரு தொகுதியோட நிறுத்துவான்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் வெரி ஷ்ரூட் பொலிட்டிஷியன். இதே பிரமொழியாளர் கன்சால்டேஷனை சீமான சொல்லி என்டையர் கொங்கு பெல்ட்டுக்குள்ளே பண்ணுவார். அப்போ இந்த கோட்டையை விட்டு ஒரு அரசியலை அண்ணாமலை தலைவராக வளர்றாருங்கிறதுக்காக பிடிக்காம ஒரு அரசியலை பண்ணினீங்கன்னா அது பாஜகவை எந்த அளவுக்கு நஷ்டப்படுத்துறீங்க? மனசாட்சி இல்லையா தமிழிசை அம்மையாருக்கு? நான் பொய் சொல்லலையே. இப்போ ஏன் ஸ்ட்ராங்காக ஏன் பேசுகிறேன்னா, நான் என்ன பேசுகிறேங்கிறது மோடிக்கு லாயலிஸ்ட்டு என்ன பேசுகிறான், தப்பையும் பேசுவான், அடித்து ஆணித்தனம் பேசுவான்னு பிஎம்ஓவில் டிரான்ஸ்லேஷனில் இது ரீச் ஆகும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே உடச்சி பேசுகிறேன். நான் பொய்யா பேசி எங்கேயும் இருக்க முடியாது. ஸோ இந்த அரசியலுங்கிறது தமிழக பாஜகவினர் தங்களை தரம் தாழ்த்திக்கிட்டு எடப்பாடி அண்ணேன்னு பேசுறது தவறுங்கிறத துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பண்ணிட்டாரு. எடப்பாடிக்கும் ஜாதி ரீதியான எதிர்ப்பு கடுமையாக இருக்குங்கிறத ஒவ்வொரு பாஜக காரனும் எங்களுக்கு மத முரண்பாட்டை எங்களை அடிச்சிங்கன்னா உங்களை ஜாதி முரண்பாட்டில் நாங்கள் அடிப்போம்னு அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஒவ்வொரு பாஜக காரனும் பேசணும். தமிழிசை பேசணும், நயினார் நாகேந்திரன் பேசணும், பேராசிரியர் சீனிவாசன் பேசணும், கரு நாகராஜன் பேசணும். அப்படி பேசினாதான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். அந்த வேலையை ஒரு ரவீந்திரன் துரைசாமி மட்டும் மோடிக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்கான். எடப்பாடியை பலகீனப்படுத்தி 29 சரண்டர் பண்ணினாதான் மோடிக்கு 29 கணிசமான சீட்டுகளை வெற்றி பெற முடியுங்கிறத முழு மனதோட நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலையை எல்லாரும் பண்ணணுங்கிறதான் என்னோட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். காரணம், அவங்க 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு எதிராக இருக்கு. உங்களோட கூட்டணி வந்தால் நாங்கள் தோத்து போவோம், உங்களோட கூட்டணி கிடையாதுங்கிறது ஒட்டுமொத்த கட்சியின் முடிவுன்னு மத முரண்பாட்டை அடிக்கிறாங்க. ஜாதிய முரண்பாட்டை அதுக்கு எடுத்து அடிக்கிறது தான் ஒரே ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. அந்த ஆயுதத்தை நான் எடுத்தனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தூண்டினால ஒரே அலெஜ்டு அஃபென்ஸுக்கு மோடிக்காக பேசினதுனால மோடிக்காக நான் 2 வழக்களை தாங்கிட்டு இருக்கிறேன். யாருக்காக இல்லை, மோடிக்காக. மகிழ்ச்சியாக தான் நான் தாங்குறேன். மகிழ்ச்சி என்பது போராட்டங்கும் போது மோடி அப்செட்னு தான் அதில் பேசியிருந்தேன். அதுக்காக 2 வழக்கு போட்டானுன்னா நான் அதை மகிழ்ச்சியோட தான் நான் ஏற்றுக்கிறேன். இதை பலன் அடையக்கூடிய பாஜகவினர், இன்னும் மோடியால் ஏதாவது பலன் கிடைக்காதான்னு எதிர்பார்க்கக்கூடிய பாஜகவினர்கள் அதை உணரணுங்கிறதான் நாங்கள் சுட்டி காட்டுறேன். ஓகே, இதில் நீங்கள் சொல்லும் போது இதை இபிஎஸ் அப்படி பண்ணுறாருன்ற மாதிரி சொன்னீங்க. செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பெயரை எடுத்தீங்க. நான் இதில் தான் ஒரு திருப்பி இன்னொரு முறை உங்ககிட்ட இதே போன்ற கொஸ்டின் வேற வடிவில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான லைன், எடப்பாடி போன்ற ஒரு தலைவர் இருக்கும் வரை அப்படின்னு ஒரு லைனை அவர் போட்டிருந்தாரு. அப்படின்னா நம்ம இங்கே கேட்க வேண்டியது, நீங்கள் செங்கோட்டையன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறீங்க. நம்ம மக்களவை தேர்தல் முடிந்த போது திரு வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூரில் கொடுத்த பேட்டியில் பார்த்துருப்போம், அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலே இன்ஃபேக்ட் திரு அண்ணாமலை அவர்கள் மேலே பழி போட்டாலும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். ஜெயக்குமார் அப்படி மாற்றி சொல்கிறாரு, ஒட்டுமொத்த கட்சி நிலைப்பாடுன்றாரு. ஆனால் திரு வேலுமணி அவர்கள் வேற மாதிரி சொல்கிறாரு, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் வேற கணக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஸோ இங்கேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதிமுகக்குள்ள திருப்பி ஓபிஎஸ் காலத்தில் இருந்த போது போல இப்பயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். வெஸ்ட் அண்ட் சவுத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடியை சிஎம்ஆ சொல்லி ஜெயிக்க முடியாதுன்னு உறுதியாக நம்புகிறாங்க. வட தமிழகத்திலையும் ஜெயக்குமார் போன்றவர்களும் பாஜக கூட்டணி தங்களுக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறாங்க. வட தமிழகத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது வெளிப்பட தான். ஆனால் தென் தமிழகத்தில் அப்படி அல்ல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பாஜக 2வது வந்த பாஜக அதிமுகவை 4வதே தள்ளிட்டு 3வது நாம் தமிழர் வந்தாங்க. 5% நாம் தமிழர், அதிமுக 4. மக்களவையிலையும் தான்
விளவங்கோட்டிலையும் அப்படி தான், மக்களவையிலையும் தான். இவங்க 5 வந்தாங்க. இதே மாதிரி தென் மாவட்டங்களில் பன்னீர் தொகுதியில் 9% போயிட்டாங்க, தினகரன் தொகுதியில் 13% போயிட்டாங்க. ஸோ தென் மாவட்டத்தில் எடப்பாடி தலைமையால் எந்த லாபமும் இருக்காது. அதே மாதிரி மேற்கு மாவட்டத்தில் எடப்பாடி தலைமை கீழே வருது. சிட்டியை நம்ம பார்த்துட்டோம். பன்னீர் பெல்ட்டில் எடப்பாடி நல்லா இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் பாஜக கூட எக்காரணம் கொண்டும் கூட்டணி கிடையாதுங்கிறாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த பாஜகவின் அதிமுகவின் பாஜக எதிர்ப்பு தீர்மானத்துக்கு காரணமானவங்க. அவங்க பாஜகவில் நமக்கு லாபம் இல்லைங்கிறாங்க. அப்போ பாஜக இன்னைக்கு இங்கே பார்க்க வேண்டிய சூழல் என்னன்னா, நாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாஜக ஒவ்வொரு ஏரியாவில் வளர்ந்து வந்திருக்கோம். கர்நாடகாவில் லிங்காயத் பெல்ட்லேயும் சிட்டி பெங்களூர்லேயும் வளர்ந்தோம். மகாராஷ்டிராவில் விதர்பா ரீஜியனில் வளர்ந்தபோது விதர்பாவை தனி மாநிலமாகவே கேட்டோம். பீகாரில் அப்பர் காஸ்ட், அந்த கங்கை பகுதியில் அப்பர் காஸ்ட் நிலவுடைமையாளர்கள், பூமிகார் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் வளர்ந்தோம். இந்த மாதிரி யூபியில் உத்தரகாண்ட் ஒன்றா இருக்கும்போது அந்த பகுதியிலையும் அந்த அப்பர் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் வளர்ந்தோம். அப்படி வளர்ந்து அடுத்த கட்டம் ஓபிசி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் வளர்ந்து ஷெட்யூல் காஸ்ட்டையும் வளர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதியாட்டு யூபி, கர்நாடகா போன்ற இடங்களில் நாம் வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால், தமிழ்நாட்டிலையும் அந்த வியூகத்தை இன்னைக்கு எடுக்கணும். எடப்பாடி பழனிசாமியை வாஷ் அவுட் பண்ணிடலாம். எங்கள் சிட்டியில், வெஸ்ட்டில், சவுத்தில், வன்னியர் பெல்ட்டில் மட்டும்தான் அவர் எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிப்பார். அதுவும் ரெட்டலையை வச்சோ, எம்ஜிஆர், இன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், ஜெயலலிதா வச்சோ, எம்ஜிஆரை வச்சோ அவர் தாக்கு பிடிக்கல. 10.5 வன்னியருக்கு கொடுத்தாருங்கிறத வச்சு அவர் தாக்கு பிடிக்கிறாரு. அந்த 10.5 ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா சொல்லி கவர்னர் கையெழுத்து போடலைன்னா 10.5 இல்லை. பட் அதை செய்து கொடுத்த, ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்த பாஜக வட தமிழகத்தில் ஒரு மைனஸ் போல்ஸ் ஆட்டை எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நாம் இந்த இடத்துக்குள்ள மற்ற ஸ்டேட்டில் மல்டிபோலர் கண்டஸ்டில் ஏறி முழுக்க ஸ்டேட்டை ஒரு பகுதியை பிடிச்சி அப்புறம் என்டைய ஸ்டேட்டையும் பிடிச்சது மாதிரி இங்கே எந்தெந்த பகுதியில் பிடிக்க முடியுமோ அந்த பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு 2029 பார்த்துக்கலாங்கிற ஒரு மூவில் தான் பாஜக போனோம். வராதவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தா வழியே எவ்வித நன்மையும் கிடைக்காது. அதனால தான் நீங்கள் மீண்டும் கடைசியாக அவர் ஒரு வேளையில் வந்தாலும் கூட செய்ய வேண்டியது, நீங்கள் 20%, என்டிஏ 18%, தேமுதிக 3%, தேமுதிகவுக்கும் என்டிஏக்கும் 117 சீட்டு, உங்களுக்கு 117 சீட்டு. இந்த பலத்தை குறைஞ்சு நாங்கள் வர முடியாது, வந்தால் எங்கள் ஓட்டே டிசிபேட் ஆயிருங்கிற கருத்தை சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவர் வரவும் போகிறதில்ல. ஏன்னா அவர் வரலன்னாலும் கெஞ்சுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஐயா கொடுக்கறத கொடுங்கண்ணே, ஆமாண்ணே கொடுங்கண்ணேன்னு சொல்லதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதைத்தான் குருமூர்த்தியும் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வரவே மாட்டாருங்கிற சூழ்நிலையில் அடுத்து என்னங்கிற பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கணும். அந்த பிரம்மாஸ்திரத்தை பாஜக கையில் எடுத்து ஓபிஎஸ், செங்கோட்டையன் 2 வரல ஒருத்தரை லீடரா முன்னெடுத்து வந்தா பிரம்மாஸ்திரமா இல்லை வேற ஏதாவது பிரம்மாஸ்திரம் இருக்கா? ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணுறது ஒரு பிரம்மாஸ்திரம் தான். ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணுறது ஒரு பிரம்மாஸ்திரம் தான். ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணுறது, ரெட்டலை மதிப்பை இழந்துட்டு வாய்ப்பு இருக்கான்னு அதுக்கலாம். அது நெகட்டிவ் இமேஜ் வராத பிஜேபிக்கு? நெகட்டிவ் இமேஜ் வர்றது வரட்டு. அவர் நிற்கக்கூடிய அளவுக்கு நின்றுட்டு போனார். ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணாலும் நிற்பன்னு தான் சொல்லுவார். அவர் நிற்கக்கூடிய அளவுக்கு நிற்கட்டு. ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணால் அதிமுகவில் சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் உள்ள பிரமுகர்கள் வந்துருவாங்க. சவுத் வெஸ்ட்டில் லாபத்தை பார்க்கலாம் பாஜக. அதுக்கு பல வியூகங்கள் இருக்குது, இன்னும் பல சோஷியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இன்னும் பல இதுகளை இங்கே பைப்போலர் பொலிட்டிக்ஸை உடச்சி மல்டிபோலர் இதான் கர்நாடகாவில் வளர்ந்தோம், யூபியில் வளர்ந்தோம், பீகாரில் வளர்ந்தோம், மகாராஷ்டிரா வளர்ந்துங்கிற எங்கள் கருத்தின் அடிப்படையில் தான் மோடி அவர்கள் சசிகலா லீடர்ஷிப்பை விட்டால் ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பைப்போலர் அடிக்கணும்னு அடித்து தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணுறாரு. இன்னும் அதில் வெற்றி பெற முடியலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாருன்னு எடப்பாடியை காப்பாற்றி விட்டதே எங்கள் டீம் தான். எடப்பாடியை சத்திரன் குருமூர்த்தி தூக்கி போட போகும்போது நாங்கள் காப்பாற்றி விட்டோம். ஏன்னா பவர் இல்லாமல் ஸ்ட்ரெங்தன் ஆகலைன்னா மலமளன்னு சசிகலாவுக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாள்களை பிடிச்சி சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க. நான் யாரையும் அவமானப்படுத்துறதுக்கு பேசலைங்க. வயலின் ரோம் பிய ரோமன் அதிமுக அரசியல் அதுதான். நான் அதை குறை சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பெருசாக என் மேலே வழக்கு போடக்கூடிய அளவுக்குலாம் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வாழ்வு கொடுத்த இந்த ரவீந்திர துரைசாமி அவரை சார்ந்தவர்களுங்கிறத சுட்டி காட்டுறது கடமைப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். நாம் ஏன் அதை பண்ணோம்னா சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆனால் பைப்போலர் ஆகிடும். இப்போ எடப்பாடியை வீக்கன் பண்ணாதான் மல்டிபோலர் ஆகும். மல்டிபோலர் ஆனால் தான் பாஜக அங்கே வளர முடியும். கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி போன்ற மாநிலங்களில் வளர்ந்தது மாதிரி வளர முடியும். அதற்கான வியூகங்களை குருமூர்த்தி போன்ற மோடியோட விசுவாசம் மிக்கவர்களும் ஆர்எஸ்எஸ் இதில் ஒட்டுமொத்த நாட்டின் நலன், இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்புள்ள வந்தவங்களும் எடுக்கிறத நாம் வரவேற்கிறோம். ஃபைனல் கொஸ்டின், இதில் அண்ணாமலை அவருடைய ரோல் என்னவா இருக்கும்? திரு அண்ணாமலை அவர்கள் இதோட குருமூர்த்தியோடைய சிங்காரா இந்த விஷயத்தில்?
கண்டிப்பாக அண்ணாமலை இல்லாமல் இங்கே இல்லை. கொம்பு காதில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். நான் சொன்ன 18% அந்த காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக அதிமுகவுக்கு எதிராக பேசின அந்த வாக்கில் பெரும்பகுதி அண்ணாமலை லீடர்ஷிப்புக்கான வாக்குகள். மீண்டும் சொல்கிறேன், அண்ணாமலை லீடர்ஷிப்பில் நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலைன்னா சீமான் 8% நிற்க மாட்டார், 12% போயிடுவார். 1% இருக்க ஒருத்தர் 8க்கு வந்துட்டாருன்னா திமுக அதிமுக எதிர்த்து நிற்கிறாரு. இப்போவே சீமான் என்ன அரசியல் பண்ணுறாரு? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பேசும்போது அவருக்கு எடப்பாடி கூட்டணி ஆசை கிடையாது. எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதவர். விக்கிரவாண்டியிலே ரெட்டலை ஓட்டு 25% ஸ்டாலினுக்கு போயிட்டு எடப்பாடி ஒன்றும் இல்லை, அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு வாங்கி அடிக்கிறவர் சீமான். உடனே அவர் என்ன சொல்கிறாரு? கொடநாட்டில் கரண்ட் எப்படி போச்சு, பொள்ளாச்சி இல்லையான்னு சேர்த்து அடிக்கிறாரு சீமான். அப்போ அடிக்கும்போது 2 திராவிட கட்சிகளையும் சேர்த்தே அடிக்கிறாரு சீமான். இலவசங்கள்னாலும் கூட அந்த இதில் எடப்பாடியும் சேர்த்து அடிக்கக்கூடிய ஒரு அரசியலை அவர் பண்ணுறாரு. அந்த அரசியலுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து சீமான் எமர்ஜ் ஆகிறத அண்ணாமலை லீடர்ஷிப் தான் தடுத்திருக்கு. அண்ணாமலை லீடர்ஷிப் இல்லைன்னா சீமான் 12% போயிருப்பாரு. அதனால தான் இப்பவும் நானும் சொல்கிறேன், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் தவறு பண்ணிட்டோம் நாமன்னு சொல்கிறோம். மனச்சாட்சி உள்ள எந்த பிஜேபி தொண்டனும் எந்த தலைவரும் ஈரோடு கிழக்கில் பாஜக தப்பு பண்ணிட்டுங்கிறத உணர்வாங்க. அப்படின்னா நம்ம ராமதாஸ் பலத்தில் நின்னம்ம விக்கிரவாண்டியில் அண்ணாமலை ஹீரோவாக நின்னார, அன்புமணிங்கிற கேண்டிடேட் அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார். எடப்பாடியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் ஓட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி கிடையாது. ரெட்டலை ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த ஓட்டிங் பேட்டர்னே மாறி போச்சு. அண்ணாமலை ஜெயலலிதாவை அடித்தார், அதை அடித்தாருன்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த சென்டிமெண்ட் அந்த ஓட்டிங் பேட்டர்னு மாறி போச்சு. வேறு டைமென்ஷனில் வருதுங்கிற காட்டுறதுக்கு தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கினவர் ரொம்ப நுணுக்கமாக அதை அடித்து வேறு அரசியல் கொண்டு வராரு. ஏன் சீமானுக்கே அந்த அரசியலை தானே பண்ணுறாரு. வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னா கருணாநிதி ஜெயலலிதா இமேஜை அடித்து வளர பார்க்குறாரு. இவர் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னால் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாடி சாராய வேர்களை கல்வி தந்தை ஆக்குனாருன்னா எம்ஜிஆர் இமேஜை அடித்து வளர பார்க்குறாரு. அவர் வளர்ச்சிக்கு அதை தெளிவாட்டே அடிக்கிறாரு. கடற்கரை சமாதியை உடைச்சி இது கடற்கரை அழகை பெருக்கும்னு சொன்னார்னா இந்த இமேஜ் இந்த திராவிடம் பாருங்க பெரியார். அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜ் பின்னாடியும் ராஜாஜி சைடு நின்ன 71 40% வாக்கு, 77 மூப்பனார் தலைமையில் இருந்த 17+2 20, பாரா தலைமையில் வந்த 16, இந்த 36% வாக்குகள் தேசிய எண்ணம் கொண்ட வாக்குகளை அண்ணாமலை தலைமையில் இந்த இத்தகைய ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை தலைமையில் எடுத்து மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக நிற்கணும்ங்கிறது தான் நம்ம பார்வை, நம்ம கருத்து. அதை நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா தமிழ் தேசியன்னு வரக்கூடிய சீமானுக்கு நீங்களை இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறதாட்டு அர்த்தம். அது ஏற்கனவே ஆர்கே நகரில் இருந்தே தமிழ் சேர்ந்த ஹெல்ப்பை பண்ணி தான் சீமானை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க. நான் தெளிவாக தான் பேசுகிறேன். என்னோட டார்கெட் 29 மோடி இங்கே ஜெயிக்கணுங்கிறது தான். குருமூர்த்தியோட கருத்தும் அதை ஒத்து தான் இருக்குது. மற்றபடி வேற ரூட்டே இல்லாத போது எடப்பாடி கிட்ட கெஞ்சிட்டுனா பாஜக பலகீனம் அடையும். பாஜக பலகீனம், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி காமராஜ் சொன்ன கருத்தின் அடிப்படையில் 2 வரை எதிர்க்கூடிய சீமானுக்கு வலு சேர்க்கும். அதை விட அண்ணாமலையை முன்னிறுத்தி பாஜக வலுப்படுறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. மோடி 2029 பிரதமராக இருக்கும் நல்லதுங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ இதுவரை தமிழகம் பிரசிடெண்டாக தான் பார்த்துருக்கு, அண்ணாமலை லீடருங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே வேளையில் அண்ணாமலையால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாமல் போனதும் பலகீனம், இதெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலகீனம் தான். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட பல விஷயம் குறித்து விரிவாக தெளிவாக பேசுகிறோம். மிக்க நன்றி.